சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 17 ஜூலை 2026. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் நிஃப்டியில் தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ நிஃப்டியில் தான் ஒரு அப்சைட் ட்ரேடு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கேண்டில் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே க்ளோஸ் வச்ச உடனே நான் என்ட்ரி எடுத்துட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து என்ட்ரி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துச்சு. இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் க்ளோஸ் வச்ச உடனே நான் என்ட்ரி எடுத்துட்டேன். ஒரு 17 லாட்டு 24,200 புட் ஆப்ஷனை தான் வந்து நான் செல் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோடய வியூ வந்து இன்றைக்கி புல்லிஷு. ஸோ அதனால் 24,200 புட் ஆப்ஷன் வந்து ஒரு 17 லாட் நான் செல் பண்ணியிருக்கேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து நான் இந்த ஏரியாவில் சென்ட்ரல் பிவோட்லேயே இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன். டார்கெட் வந்து R2 R3 50% வந்து டார்கெட் புக் பண்ணிப்பேன். இதுதான் வந்து இன்றைக்கி என்னோடய பிளானு. ஒருவேளை டார்கெட்டும் போகல, ஸ்டாப் லாஸும் போகலன்னா 2.25 இந்த பொசிஷன் எங்கே இருந்தாலும் க்ளோஸ் பண்ணிப்பேன். அப்படி இல்லை ஒரு வேளை இது வந்து ரிவர்சல் ஆகுதுன்னா இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் ரிகவரி ட்ரேடும் நான் எடுத்துப்பேன், ரிவர்சல் ட்ரேடும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேவராக தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கு. ஒரு 8,000 மேலே ப்ராஃபிட் தான் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம் நான் இன்றைக்கி இந்த என்ட்ரியை நான் எடுத்திருக்கேன்னா, நான் ஃபாலோ பண்ணுற G1 அப்சைட் டைப் 1 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு அப்சைட் ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம் தான் இந்த ட்ரேடை வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதோட டார்கெட் R2 R3 50% இல்லை மினிமம் ஒரு 1:1 ஆச்சும் போகணும். ஸோ இதுதான் இன்றைக்கி பிளானு. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ட்ரேடை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த ட்ரேடு வந்து என்ன ஆயிருக்குன்ட்டு. நான் ஏன் இங்கே வந்து இன்றைக்கி 17 லாட் வந்து நான் செல் பண்ணியிருக்கேன்னா, என்னோட ரிஸ்க் பெர் ட்ரேடு வந்து 50,000. இந்த ட்ரேடுக்கு எனக்கு லாஸ் ஆச்சுன்னா 50,000க்கு மேலே லாஸ் ஆகக்கூடாது. ஸோ அதனால் 50,000 டிவைடட் பை இன்றைக்கி என்னோடய ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்ஸ் வந்து 45. ஸோ 45 போட்டோன்னா 1111 குவான்டிட்டி வந்து நான் செல் பண்ணலாம். அதை வந்து நிஃப்டியோட லாட் சைஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா டிவைடட் பை 65 போட்டோன்னா 17 லாட் வந்து நான் செல் பண்ணலாம். ஸோ 17 லாட் நான் செல் பண்ணால் தான் எனக்கு வந்து லாஸ் வந்துச்சுன்னா எனக்கு 50,000க்கு மேலே வந்து லாஸ் வராது. ஸோ அதனால தான் வந்து நான் இங்கே வந்து 17 லாட் வந்து நான் இங்கே செல் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ பொசிஷன் சைஸிங், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து ஒரு ட்ரேடையும் நம்ம தைரியமாக எடுத்துகிட்டு நம்ம உட்கார முடியும். தைரியமாக அடுத்தடுத்த நாட்கள் வந்து நம்ம தொடர்ந்து நம்மளோட ப்ராசஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறேன். அதனால தான் இங்கே வந்து 17 லாட் நான் செல் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் நம்மளோட பொசிஷன் வந்து நல்ல ப்ராஃபிட்டில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. மேபி டார்கெட் கிட்ட போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ட்ரேடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10:25 ஆகுது. நான் வந்து இந்த பொசிஷனை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா என்னோடய டார்கெட் லெவலில் போய்ட்டு ரீச் பண்ணிட்டதால் நான் வந்து இந்த பொசிஷனை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து ஃப்ரைடேன்றதுனால அந்தளவுக்கு டிகே பெருசாக இருக்காது. ஸோ நல்லாவே ஒரு 1:1 டிஸ்டன்ஸ் பக்கம் மூவ் ஆனாலுமே கூட நம்மளுக்கு ப்ரீமியம் இங்கே பெருசாக கரையில். ஸோ அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 28,000 ப்ராஃபிட்லேயே இந்த பொசிஷன் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா என்னோடய டார்கெட்டை ரீச் பண்ணும்போது 28,000 தான் ப்ராஃபிட் காட்டுச்சு. ஸோ அதனால் இந்த பொசிஷன் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த எட்ஜிங் பொசிஷனுமே கூட ஒன்றும் எனக்கு பெருசாக மைனஸ் ஆகலை. அதுவுமே ஒரு 500 வந்து ப்ளஸில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து நல்லா கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருக்கும்போது வேக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த எட்ஜிங் பொசிஷனுமே கூட பெருசாக மைனஸில் காட்டாது. இந்த மாதிரி சில நேரத்தில் ப்ளஸில் கூட காட்டும். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ளஸ்லேயே காட்டியிருக்கு. ஸோ இன்றைக்கான ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 28,774 ரூபா வந்து ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு. நம்ம போய்ட்டு இப்போ ஆர்டர் ஹிஸ்ட்ரியை பார்த்துருவோம். இன்றைக்கான ஆர்டர் ஹிஸ்ட்ரி இது தான். காலையில் இந்த பொசிஷனை ஓப்பன் பண்ண டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9:20க்கே வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு கேண்டில் க்ளோஸ் வச்சோடனே என்ட்ரி எடுத்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து குயிக்காக என்ட்ரி வந்துடுச்சு. ஸோ அதனால் 9:20க்கே என்ட்ரி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ண டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10:18 10:20 பக்கம். ஒரு 1 ஹவர் தான் இந்த ட்ரேடே வந்து இருந்திருக்கு. 1 ஹவர்லேயே ட்ரேட் முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு ட்ரேடு தான் 1 ஹவரில் எடுத்து 1 ஹவர்லேயே இந்த ட்ரேடையும் க்ளோஸ் பண்ணியாச்சு டார்கெட் போனதால். ஸோ இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.